மாறுவேட நகர் வலத்தில் ராஜா இரா உலாவிலே இருந்தார். அவரை தொடர்ந்து 2 மெய் காப்பாளர்கள் ரகசியமாய் தொடர்ந்தார்கள். ஒரு மலையடிவார கிராமத்தில் உலா போன போது வானம் இடி இடிக்க, காரிருளும் காற்றும் பயமுறுத்த பிடித்து கொண்டது பேய் மழை. பேய் மழை போராட்டத்தில் மெய் காப்பாளர்கள் வழிமாறி போய்விட தனித்து விடப்பட்டார் ராஜா. சற்று தொலைவில் மலையடிவாரத்தில் குடிசை ஒன்றை கண்டார். முழுவதும் நனைந்து விடாமல் குடிசைக்குள் நுழைந்தார். குடிசைக்குள்ளே கோவணமே உடையாக ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். நுழைந்த ராசாவை கண்டும் காணாமலும் சலனமற்று அவர் அமர்ந்திருந்தார். எழுந்து மரியாதை கூட தரவில்லை. வா என்று சொல்லவில்லை. அமர வைக்கவில்லை. ராஜ மமதை சும்மா விடுமா? கர்ஜித்தார். நான் தான் உன் நாட்டு ராஜா. மரியாதை கிடையாதா? வணக்கம் கூட வைக்காமல் இப்படி உட்கார்ந்திருக்கிறாயே. பதிலுக்கு அவர், நீதான் அடைக்கலமாக இங்கே வந்திருக்கிறாய். நீதான் எனக்கு வணக்கம் வைக்க வேண்டும். நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? மாறு வேட நகர் வளத்தில் ஆங்காங்கே பரிசுகள் தர அரசர் தன் இடையிலே ஒரு பொற்காசு மூட்டையை செருகி இருப்பார் தானே. அதை எடுத்து அவரிடம் பிரித்து காட்டி, பார்த்தாயா இவ்வளவு பொற்காசுகளை? எவ்வளவு பெரியவன் நான் என்று நீ இப்போது உணர்கிறாய் தானே. இதோ இப்போதாவது எனக்கு வணக்கம் வை. மேலும் பதிலுக்கு அந்த முதியவர், ஒரு ஏழை வீட்டுக்கு அடைக்கலமாக வந்து ஒரு ஏழை முன்னால் பொற்காசு மூட்டையை நீயே மமதையோடு வைத்திருக்கிறாயே, உனக்கு ஏன் நான் வணக்கம் வைக்க வேண்டும்? கோபமான ராஜா அதிலிருந்து ஒரு காசை எடுத்து அவரிடம் வீசிவிட்டு, இப்போதாவது வணக்கம் வைப்பாயா என்று கேட்க, பதிலுக்கு அந்த கோவண முதியவர் வீசப்பட்ட அந்த காசை தொடாமலேயே சொன்னார், ஒரு முடிச்சளவு காசை கையிலே வைத்து கொண்டு ஒரே ஒரு காசை மட்டும் எடுத்து மரியாதை இல்லாமல் இப்படி வீசுகிறாயே, உனக்கா வணக்கம் வைப்பது? கட்டுப்பான ராஜா அந்த முடிச்சிலே இருந்த பாதியை எடுத்து அவரிடம் கொட்டிவிட்டு கடுகெடுத்தார். இதோ இப்போது சரிபாதியாய் கொடுத்து விட்டேன். இப்போதாவது வணக்கம் வைப்பாயா? புன்னகையுடன் கேட்டுக்கொண்ட அவர் அதையும் கையில் தொடாமலேயே சொன்னார், உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்டயும் சரிசமமா இருக்குதே. சரிசமமா இருக்கிற உன்னை நான் ஏன் மதிக்க வேண்டும், வணக்கம் வைக்க வேண்டும்? இப்போது வந்ததே ராஜாவுக்கு ஆத்திரம். ஆத்திரம் வந்து விட்டால் அதுதான் கண்ணை மறைக்குமே. மிச்சம் இருந்த பொற்குவியல் அந்த முடிச்சு மூட்டையை அப்படி அந்த கோவண முனிவரிடம் வீசிவிட்டார். வீசிவிட்டு சொற்களையும் வீசிவிட்டார். இதோ இருந்த எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். இப்போதாவது வணக்கம் வை. இன்னும் மலர்ந்த புன்னகையோடும் மெல்லிய சிரிப்பு சத்தத்தோடும் சொல்லிவிட்டார் அந்த கோவண முதிய முனி. சிந்திய எதையும் தொடாமலேயே, இப்போது உன்னிடம் ஒன்றுமே இல்லை, என்னிடம்தான் ஒரு முடிச்சு தங்கமே இருக்கிறது. சரிசமமற்ற உன்னை நான் ஏன் வணக்கம் வைக்க வேண்டும்? இப்போ நீதான் எனக்கு வணக்கம் வைக்க வேண்டும். வாயடைத்து நின்ற ராசாவை பார்த்து வாய் விட்டு சிரித்து விட்டு அருகே போய் பரிவுடன் வணக்கம் வைத்தார் அவர். அந்த பொற்காசுகளை பொறுக்கி எடுத்து முடிச்சு போட்டு அரசரின் கைகளில் வைத்து, இதை கொண்டு போங்கள் அரசே, ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றார். மேலும் கை குலுக்கி அவர் சொன்னார், அந்த கோவண முதிய மாமுனி சொன்னார், நீர் எம் குடிசைக்குள் வந்ததே எனது மாபெரும் பேரு. பணத்தை அள்ளி வீசி மதிப்பு மரியாதையை நாடாதே. பன்மடங்கு பலனாக பெற உண்மையான உனது அன்பை மட்டுமே கொடு. பிறருக்கு மரியாதை செய்வதில் தான் இருக்கிறது உனது மரியாதை. உன்னுடைய தன்மானமே தகர்க்கப்படும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தறிந்து பேசுவதில் தவறே இல்லை. நான் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி தலை குனிந்து வாழ்வதை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு தலை நிமிர்ந்து வாழலாம். என்னை மதிக்காதவர்களை நான் மதிக்கவில்லை என்றால் நீ அதை ஈகோ என்று சொல்லுகிறாய். நானோ அதை சுயமரியாதை என்கிறேன். மறவாதே கதைகளாயிரம் நட்புறவுகளே. போன இடத்துல மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிறது தவறு. அதை விட பெரிய தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு நீ போனது.